அவுதுல்லாஹிமின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 799வது நாள், அவர்களுடைய கணக்குப்படி 800வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த நாளில் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையின் பல சிக்கலான விஷயங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. கேரோவில் முகாமிட்டு இருக்கின்ற போராளிகள் குழுக்கள், நாங்கள் எந்த நிலையிலும் பன்னாட்டு படைகளை அனுமதிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே போல ஆயுதங்களை ஒப்படைப்பது என்பது அது பாலஸ்தீன அதாரிட்டியிடம் பாலஸ்தீனத்தில் ஆட்சிக்கு வருபவர்களிடம் மட்டும்தான், பாலஸ்தீன மக்கள் பிரதிநிதியாக வருபவர்களிடம் மட்டும்தான் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் எந்த நிலையிலும் எங்களுடைய பர்சனல் வெப்பன்ஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது எங்களுடைய உயிரை பறிப்பதற்கு நிகரானது என்று கடுமையான அறிக்கைகளை விட்டிருக்கிறார்கள். அடுத்து இஸ்ரேல் நேற்று பெய்த மழையில் மேலும் 10 பேர் இறந்திருக்கிறார்கள். ரெண்டு நாள் மழையில 10 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வாழுகின்ற நிலையை நாம் கற்பனையிலும் பார்க்க முடியல. முழங்கால அளவுக்கு தண்ணி, டெண்டெல்லாம் சுற்றி நிற்கிது தண்ணி. அவர்கள் உள்ளே தூங்குகிறார்களா, விழித்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. இடிபாடுகளுக்கு இடையே தான் அவர்களுடைய வாழ்க்கை என்றாகிவிட்டது. அடுத்தது, இஸ்ரேல் தன்னுடைய கீழறுப்பு வேலைகளில் ஒன்றாக அபு சுபைப் என்ற அவனுடைய கூட்டம் ஹமாஸோடு சேர்ந்த பிறகு மிகவும் கடுப்பாகி நேற்று நடத்திய தாக்குதலில் ரீட் சயீத் என்ற ஒரு ஹமாஸோடைய நீண்டகால தொண்டன் அல்லது தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இந்த ரீட் சையதை இதுவரைக்கும் 40 முறைக்கு மேல் அது முயற்சி செய்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அவரை காப்பாற்றி இருக்கிறான். இப்பொழுது அவருக்கு ஷஹாதத்தை நாடி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று ஹமாஸ் போராளிகளே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஹமாஸ் போராளிகளை பாராட்டுகின்ற அளவுக்கு அவர் மிக முக்கியமானவராக இருந்திருக்கிறார். இது ஒரு டார்கெட்டட் அசாசினேஷன், அதாவது துல்லியமாக கணக்கு போட்டு தாக்குகிற ஒரு தாக்குதல். போர் நிறுத்தத்தை மீறாத நாளே இல்லை, கொலை செய்யாத நாளே இல்லை என்ற அளவில் தான் இஸ்ரேலுடைய போர் நிறுத்தம் இருக்கிறது. இருந்தாலும் போராளிகள் இது அடுத்தடுத்த நகர்வுகள் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது. காசா மக்களுடைய அதாவது பூர்வீக பூமியை நாம் தக்க வைப்பது என்ற அடிப்படையில் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள், அல்லது தங்கள் நிபந்தனையை எந்த நிலையிலும் மீறுவதில்லை என்று இருக்கிறார்கள். முடிஞ்ச வரைக்கும் அவங்களை எப்படியாவது ப்ரொவோக் பண்ணி, எப்படியாவது தூண்டி திரும்ப யுத்தத்தை கொண்டு வந்து விட வேண்டும். அதன் மூலம் தன்னுடைய பதவியை இன்னொரு 6 மாதத்துக்கோ 1 வருடத்துக்கோ, அடுத்தால எலெக்ஷன் வருது 2026, அது வரைக்கும் அதை தக்க வைக்க வேண்டும் என்று இதை செய்கிறான். அதே போல இன்னொரு செக்யூரிட்டி கார்டுனா அது இந்த கார்பரேஷன் எம்ப்ளாயீஸோடைய ஆட்கள் தான். ஜமாம் என்பவரை வேறொரு தாக்குதலில் கொலை செய்து இருக்கிறார்கள், ஷஹீதாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவரை நம்ம போராளிகள் குழுக்களில் உள்ளவர்கள். இதுவும் போர் நிறுத்தத்தில் சீஸ்ஃபயர் இருக்கேன்னு நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு நாளும் இல்லை என்ற நிலையில் இஸ்ரேல் அதை செய்து கொண்டு இருக்கிறது. அடுத்து இப்போ இந்த அபு சுபைபு பிறகு ஹுசான் அபு அஸ்தால் என்பவனை அவர்கள் களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். இவன் ஏற்கனவே ஒரு இஸ்ரேலுடைய கூலிப்படையாக இருந்து நிறைய ஆட்களை அதற்காக சேர்த்து அபு சுபைபை போல வாழ்ந்து கொண்டிருந்தவன். இப்போ அவனை களத்தில் இறக்கி நேற்று 2-3 அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொலை செய்திருக்கிறார்கள். இவன் ஏற்கனவே பாலஸ்தீன சயின்டிஸ்ட் ஒரு ஆளை மலேசியாவில் வைத்து கொலை செய்ததற்காக கைது செய்யப்பட்டு மரண தண்டனை ஹமாஸ் போராளிகளால் வழங்கப்பட்டு, அந்த மரண தண்டனையை அவன் அக்டோபர் 7, 2023 நடந்த அந்த கமோஷன்ல அதிலிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்போ அவனை தேடுகிறார்கள். அவனை கூட இருப்பவர்களுக்கு ஹமாஸ் தெளிவான அறிக்கை விட்டு இருக்கிறது. உங்களுக்கும் அபு சுபைபுடைய முடிவு ரொம்ப கேவலமானது. ஏனென்று சொன்னால் அவனுடைய கோத்திரத்தார், முதல்ல ஃபேமிலி, அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுக்கு பிறகு அங்க உள்ள மக்களே அவனை அடித்து கொண்டார்கள். அங்க உள்ள மக்களே அவனுடைய மக்களே அவனை அடித்து கொண்டார்கள். அது போன்ற ஒரு நிலை இவனுக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆனா இப்போ இஸ்ரேலு இவங்க கையில தான் ஆட்சியை கொடுக்கணும். பாலஸ்தீன் அதாரிட்டி அப்பாஸ் இருக்கேன் பாருங்க, அவங்க கையில கூட கொடுக்க கூடாது. இவங்க கையில தான் கொடுக்கணும்னு இவனை பெருசா குளோரிஃபை பண்றான். அங்க ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன குழுக்கள் நிறைய இவனுக்கு எதிராக இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்களில் யாரேனும் ஒரு ஆள் இவனை கொலை செய்தாலும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆனால் இஸ்ரேல் இப்பொழுது இவனுக்கு கீழ் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது உலக நகர்வுகளில் மிக முக்கியமானது பாலஸ்தீ ஹமாஸோட 38வது நிறைவு 38ஆம் ஆண்டு நிறைவு விழா நேற்று நடந்திருக்கிறது. அதில் அல் ஹயா பேசுகின்ற நேரத்தில் பாலஸ்தீனம் ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு ஒரு பாலஸ்தீன ஸ்டேட் அமைகிற வரைக்கும் நம்மளுடைய இந்த பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகு போர் வந்தால் போர், இப்படி எல்லாத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகவே இப்பொழுது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் எட்டியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது உலகம் முழுவதும் இந்த போர் நிறுத்த மீறலுக்கு எதிராக மக்கள் போராடி வருகிறார்கள். அது ஸ்டாக்ஹோம்ல, அதாவது ஸ்வீடன்ல. அதே போல மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியது ஜெர்மனியினுடைய பெர்லின்ல நடந்திருக்கு பெரிய ஒரு கண்டன போராட்டம். அதுல என்னன்னா, நம்ம ஜெர்மனியில் உள்ள போராட்டத்தை இப்ப வேற ஒரு இது வழியா பார்க்கணும். ஜெர்மனியினுடைய மிக முக்கியமான பத்திரிகைகள் எல்லாம் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்ததை கூட்டுப்படுகொலை என ஒத்துக்கொள்ளவில்லை. கவுண்டர் அட்டாக்ஸ், இது அதாவது ஹமாஸ் உடைய மாசக்கருக்கு எதிராக ஹமாஸ் கூட்டுப்படுகொலைகளை செய்கிறதா. ஒரு அப்பாயி யூதனை கூட அவங்க கொலை செய்ததா இதுவரைக்கும் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இன்னொரு நாட்களிலும் இல்லை. ஆனால் அது ஹமாஸ் கூட்டுப்படுகொலை செய்தது. அதற்கு கவுண்டர் அட்டாக் தான் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் எழுதிட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு சேனல் 11.7 மில்லியன் வியூவர்ஸ் உள்ள ஒரு சேனல் தொடுத்து இஸ்ரேலுக்காகவே பேசிக்கொண்டு இருக்கிறது. இத்தனையும் கடந்து வரலாற்றில், பத்திரிகை துறையினுடைய வரலாற்றில் இது மிகவும் முக்கியமானது. இத்தனையும் கடந்து அந்த மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகிறார்கள். அப்போ அந்த மீடியா ஓரல முஸ்லிம்கள் ஜெயித்தார்கள் என்பதை நாம எல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு. விழுந்து விழுந்து எழுதியும் இந்த ஷஹீதுகளுடைய அனுதாபம் தான் மேலே ஏறி நிற்கிறதே தவிர, இன்னும் ஜெர்மனி அந்த மக்களை தங்களுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக திருப்ப முடியவில்லை. இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்போ ஜெர்மனியில நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல என்ன பதாகை வைக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஜெர்மனியின் கடமை அல்ல. போர் நிறுத்த நிபந்தனைகளை மீறிய இஸ்ரேலை கண்டிக்கிறோம். இஸ்ரேலுடைய ஜெனோசைடுக்கு உதவியாக இருந்தால் ஜெர்மனியில் உள்ள எல்லோரையும் தண்டிக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு அங்க பெர்லின்ல உள்ள ஊர்வலத்தில் பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்வீடன்ல போர் நிறுத்தத்தை மீறுகின்ற இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம். அப்போ உலகம் முழுவதும் உள்ள அனுதாபத்தை, அதாவது இஸ்ரேல் இந்த பிரெஞ்சு மீடியாக்களுக்கு எக்கச்சக்கமா பணத்தை அள்ளி வீசுறான். அவனால அதுல இருந்து வெளியே வர முடியவில்லை. அடுத்தது மிக முக்கியமாக இப்பொழுது உலகை உலுக்கி வருகின்ற ஒரு திரைப்படம் பாலஸ்தீன் 36, பாலஸ்தீன் 36 என்கிற ஒரு படத்தை ஒரு சகோதரி தயாரித்திருக்கிறார். அவர் அம்ரி ஜேசியர் என்று அறியப்படுகிறார். மிகப்பெரியதொரு ப்ரொடியூசர். இதுல பாலஸ்தீன மக்கள் எப்படி அந்த பூர்வீக நிலத்துக்கு உடைமைக்காரர்கள் என்பது, அடுத்தது அது எப்படி ஆக்கிரமிக்கப்படுகிறது என்பது, ஆக்கிரமிப்பை தொடர்ந்து அங்கே எழுந்த ரெசிஸ்டன்ஸ், அது இயல்பாகவே எழுந்த ஒரு எதிர்ப்பு, ஆக்கிரமிப்புக்கு எதிராக இயல்பாகவே எழுந்த ஒரு எதிர்ப்பு என்று அந்த படம் சொல்லுகிறது. அது இதுல நடந்த அமெரிக்காவில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல, அது ஃபெஸ்டிவல் என்னன்னா அரப் ஆடியன்ஸ் அவார்டு சொல்லக்கூடிய ஒரு அவார்டை அது பெற்று இருக்கிறது. அதுல அதை பார்த்தவங்க கருத்து சொல்றாங்க, வாழ்க்கையில மறக்கவே முடியாது இந்த பாலஸ்தீன மக்கள் படுகின்ற கஷ்டத்தை என்ற அளவுக்கு அது எங்கள் மனதில் பெரிய ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த படம் இப்போ இஸ்ரேலுடைய அநியாயங்களுக்கு ஒரு அத்தாட்சி. பாலஸ்தீன மக்களுடைய பொறுமை, அவர்களுடைய புத்திபூர்வமான போர்,
அதுக்கு அடுத்தால அப்பாவிகளை கை வைக்காமல் இஸ்ரேலிய இராணுவத்தினரை மட்டுமே குறிவைத்த அந்த சண்டை, அதுல அவங்க படக்கூடிய கஷ்டம், இப்ப நடக்கூடிய தண்ணி, ஒவ்வொரு தடவையும் வரக்கூடிய மழை, புயல், பனி, இவற்றுக்கு எதிராக அவர்கள் எப்படி நீந்தி உறுதியாக நிற்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. அது உலக அளவில் மிகவும் பிரபல்யமாகி வருகிறது. ஹிந்த் ரஜபு என்ற அந்த படத்துக்கு பிறகு த வாய்ஸ் ஆஃப் ஏ கேர்ள்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே, அந்த படத்துக்கு பிறகு அதிகமாக உலகத்தை உலுக்கி வருவது இந்த திரைப்படம் என்று சொல்லுகிறார்கள். என்று அதற்கு அவார்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இதுல இந்த பெரிய கொண்டாட்டம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னன்னா, பாலஸ்தீன இஸ்ரேலுடைய சிறையில் இருப்பவர்கள் பட்டினி போட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது மிகவும் சோகமான ஒரு செய்தி. அடுத்தால ஈரான் இஸ்ரேலுக்கு 6 மில்லியன் லிட்டர் ஆயில ஏற்றிட்டு போன ஒரு கப்பலை ஹர்மூஸ் பகுதியில கைது செய்திருக்கிறது. அதில் 18 மாலுமிகளும் இதர பணியாளர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் கைது செய்து கஸ்டடியில் வைத்திருக்கிறது. அதில் பங்களாதேஷ், இந்தியா, இன்னும் இதில் போல உள்ள மெரைன் சர்வீஸில் ஈடுபடக்கூடிய சிப்பந்திகளும் மாட்டியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சைனா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி, அந்தரங்கத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு இருக்கிறது. அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே மிடில் ஈஸ்டோடைய பாலிடிக்ஸ் வேற மாதிரி மாறும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு அடிப்படையாக இருப்பது என்னவென்று சொன்னால், கத்தர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். சவுதியும் இப்ப இஸ்ரேலை நம்மளையும் எப்ப வேணாலும் தாக்கலாம். அதனால இந்த ரகசிய ஒப்பந்தங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதியில் பல மாற்றங்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரபில்